தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பு எதுவும் இல்லாததால இப்ப எல்லாம் ஆந்திரா பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அட வேலைக்கு போனா சம்பாதிச்சா கூட பரவாயில்ல, கொத்தடிமைகளா போய் அங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆந்திராவில் கொத்தடிமைகளா இருந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 6 குழந்தைகள் உட்பட 11 பேரை ஆந்திரா கவர்மெண்ட் மீட்டு கொடுத்திருக்கு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. இதுவரை தமிழ்நாட்டில் நடக்காத விஷயங்கள், நாம இதுவரை பார்க்காத சில அவமானங்கள் ஐயா ஸ்டாலினோட ஆட்சியில தினம் தினம் நடக்குதுங்க. அந்த வகையில இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து தலை குனிகிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் மாவட்டத்தில் நம்ம வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 2 குடும்பங்கள், அதாவது 6 குழந்தைகள் உட்பட 11 பேர் கொத்தடிமையா இருந்திருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வருஷம் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன்னு சொன்னார். அது மட்டுமா, தமிழ்நாட்டில் இருக்கிற வேலை வாய்ப்புகள்ல 75% நம்ம ஊர்க்காரங்களுக்கே கிடைக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொன்னாரு. நடவடிக்கை எடுத்தாருங்களா? எடுத்திருந்தா ஏன் ஆந்திராவுக்கு கொத்தடிமையா போற நிலைமை வருது? இந்த 11 பேர் மட்டும் இல்லைங்க, திமுக எம்எல்ஏ கருணாநிதி மகன் வீட்டுல ஒரு பட்டியல் சமூக மாணவி கொத்தடிமை மாதிரி கஷ்டப்பட்டது உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். சென்னையில ஒரு சிறுமி வீட்டு வேலைக்கு போய் இறந்தே போச்சு. ஐயா ஸ்டாலின் ஆட்சியில மெல்ல மெல்ல தமிழ் சமூகம் கொத்தடிமையா மாறிட்டு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன உதாரணம். அப்படித்தான் ஐயா ஆட்சி பொறுப்பு ஏற்ற 5 வருஷத்துல இது எவ்வளவு பெரிய சாதனை பாருங்க. இதை செஞ்ச ஐயாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாமா? கொடுத்தா நாளைக்கு நமக்கு இதே நிலைமை தாங்க.